SmileTrips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆபரேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் வந்து தராங்க. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நீங்கள் எங்கே ஃப்ரான்ச்சைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பக்காவாக வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து பண்ணி தருவாங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா டூர் போகணும் அப்படின்னா எவ்ரி வெனஸ்டே குரூப் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க தமிழ் கைடோட. ஆல் இன்க்ளூசிவ் டூருங்க, அதாவது ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே சேர்த்து உங்களை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக டூர் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. ஸோ மலேசியா சிங்கப்பூர் டூர் போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வந்து இந்த நம்பரை கூப்பிடுங்க, கண்டிப்பாக வந்து பண்ணி தருவாங்க. டூர் அப்படின்னாலே SmileTrips.com போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சரி, கேம் சேஞ்சர் என்னடா அப்படின்னா இந்தியன் 2 அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தலைதறிக்க வந்து நல்லா ஓடி ஆஹா அப்படின்ட்டு வந்து உலகமே எல்லாம் ட்ரோல் பண்ணி ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு என்னென்னலாம் போடணுமோ எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே கேம் சேஞ்சரில் சங்கர் சார் வந்து சமயம் ஒன்று பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சா ஓகே சரி, பாசிட்டிவ் சொல்லுவோம், அப்புறம் நெகட்டிவ் சொல்லுவோம். பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ராம் சரணும் ஜெயசூர்யாவும் ஜெயசூர்யா சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆவியே வெளில போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபர்ட்டை போட்டு உள்ளே அழுத்தி அவரோட அந்த வில்லன் ரோல் இருக்கிறங்காட்டி தான் அந்த ஹீரோட ரோலே நிற்குது அப்படின்னு சொல்லலாம். அவர் கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தார் அப்படின்னா இந்த படமே ரெலவன்ஸ் இல்லாமல் போயிருக்கும். அந்தளவுக்கு வந்து வேலையில் பார்த்துருக்காங்க. பாசிட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சாருடைய அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது, அது பாடல்கள்லாம் வந்து அட்டகாசமாகவே இருந்தது. அதில் ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட்டாக அல்ட்ரா வயலட்டாக ஏதோ கேமராவில் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் பாலிஷ் பண்ணுறது வந்து முடியலையா. அதங்காட்டிக்கு வந்து 3 நாள் கழித்து வந்து பாலிஷ் பண்ணுறது வந்து பாலிஷ் பண்ணி பொட்டி போட்டு வந்து ஏற்றுறாங்களாம். இப்போ நாள் வாங்கினவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கினவன்லாம் முக்கால் டிக்கெட் தான் வாங்கியிருக்கான் போல். அதனால் வந்து 4வது நாள் வந்து முழு டிக்கெட் வாங்குவாங்க போல் பொங்கலுக்கு. அதனால் வந்து அந்த பாட்டை ஆட் பண்ணி வந்து இன்னும் கூடுதல் குதூகலம் வந்து தராங்களாம். அவங்க தான் சொல்கிறாங்க, அதை நம்ம கேட்டுக்கணும்ல, வேறு என்ன பண்ண முடியும். ஸோ அதான் அந்த அளவுக்கு வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, டீம்கள்லாம் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஸோ பாசிட்டிவ் படத்தில் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற கரண்ட் பொலிட்டிக்கல் சினாரியெல்லாம் எடுத்து வந்து ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பகடி ஆடி இருக்காரு. வழக்கம் போல் தான் சிவாஜியில் இருக்குது. நீங்கள் நிறையா முதல்வன்லேருந்து அதுலேருந்து ஜெட்டில்மேன்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து சங்கர் சார் படங்கள் இருக்காது. ஸோ அந்த விஷயத்தை இன்னுமே கொஞ்சம் ரெலவெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பண்ணியிருக்காரு. நிறைய ரோல் எனக்கு சுனிலுடைய ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. சுனில் சாருடைய ரோல் அது வந்து சைட்லேயே போவார், ஒரு மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ரோல், அதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல. கியாரா அத்வானி ஒரு கிளாம் டால், அவ்வளோதான். பெரிய பர்பஸோ அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. கொடுக்கலாம், அவங்களுக்கெல்லாம் வந்து பர்பஸ் கொடுக்கலாம். பட் அகைன் பர்பஸ் எதுவுமே கிடையாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு பெரிய பர்பஸோ எதுவுமே கிடையாது. ஹீரோ வில்லன் இதுதான் ஆக்சுவலாக அந்த கமர்ஷியல் படத்தில் வருதுல்ல, அந்த விஷயத்தை தான் வந்து திருப்பி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்புறம் இன்னும் பாசிட்டிவ் பொறுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அதை சொல்லுவோம், என்னென்னு சொல்லுவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலப்போட பிரேக் த்ரூ ஃபில்ம் மேக்கர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து பண்ணுறாங்க. சோனி கூட பார்ட்னர் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணுறாங்க. அதாவது 2 வருஷ ப்ரோக்ராமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12 வீக்ஸில் வந்து சொல்லித்தராங்க. கிட்டத்தட்ட 8 மென்டார்ஸ் இன்றைக்கி ஃபீல்டில் கரண்ட்டாக தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு மென்டார் பண்ணித்தராங்க. வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. வீக் டேஸ் எல்லாம் அசைன்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தராங்க. நீங்கள் முடிச்சு வெளில வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 12 வீக்ஸ் முடிச்சு வந்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டே வந்து பார்த்திங்கன்னா பவர்ட் பை சோனி அப்படின்னு தான் வந்து இருக்கும். ரொம்ப ரேரஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம். அண்ட் இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சரி, சோனி ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா அதில் 10 to 15% வந்து டிஸ்கவுண்ட்டும் தராங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இது வந்து சும்மா வந்து பார்த்திங்கன்னா காசு இருக்குது அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் சேர்த்துட முடியாது. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமுக்குள்ள. ஏன்னா பேஷனேட்டான ஆட்களை மட்டும் உள்ளே சேர்த்தணும். சும்மா காசு இருந்தால் அவங்கள சேர்த்து வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு முடிவோடு இருக்காங்க. லெவலப் வந்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணுது. லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்பராஜனும் பெரிய ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணி சினிமாவை அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு டைரக்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல கோர்ஸ் அப்படின்னு சினிமாவை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸை வந்து யோசிக்காமல் எடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள், சேருங்க. அடுத்த லெவல் வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து போங்க. சரி, இந்த கேம் சேஞ்சருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா சங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2008-09 வரவே இல்லை. அவர் வந்து சுஜாதா வந்து போனதுலேருந்து தாக்கம் இருக்குல்ல, அதுலேருந்து மீளவே இல்லை அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரைட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷேபியாக அவ்வளோ ஷேலோவாக விஷயமே இல்லாமல் இருந்தது. சும்மா வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் வராராம், கலெக்டர் வந்து போய் நிற்கிறாராம், இன்னே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து திடீர்னு வந்து கூப்பிட்றாராம். என்ன கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணல் மாஃபியா இங்கே வா, இந்த மாஃபியா, பால்பிராக் மாஃபியா இங்கே வா, கடத்தல் மாஃபியா இங்கே வா, ரேப் மாஃபியா இங்கே வா, எல்லோரும் வாங்க, வந்து பஸ்ஸில் இருங்க. பார்த்தியா 2 பேர்த்து போட்டு பொழக்கிறாராம். பொழந்தோன்னே எல்லாம் பயந்துடுறாங்களாம். பயந்து வந்து அப்படியே எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா? எந்த உலகத்துலேயே இருக்கீங்க? கலெக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலெக்டரோட பவர் என்ன, அது யார் ஆட்டி வைக்கிறாங்க, அதில் ஒரு 100 லேயர் இருக்குது. மேலே முதலமைச்சர் வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் ஒரு 100 லேயர் இருக்குது, அந்த கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் 2008-09 இல்லை 2003 இல்லை 95 சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அன்றைக்கி மீடியா எக்ஸ்போஷர் கிடையாது மக்களுக்கு.
பெரிய எக்ஸ்போஷர் கிடையாது, சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் கிடையாது. அப்படிங்கிறப்போ ரியாலிட்டிலேருந்து தூரமாக இருந்தாங்க. அவங்க வந்து சினிமாவில் நடக்கிறதுல கொஞ்சம் நிஜம் நம்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வந்து ரியல் டைமில் அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த ரியல் டைம் இன்ஃபர்மேஷனை எடுத்து அதோட லேயர்ஸ் வச்சு தான் வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் விஷயத்தெல்லாம் வந்து சப்ளை பண்ண முடியும். இது வந்து அறத பழசான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முதல்வனை வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஷ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. முதல்வன் இல்லை எல்லாம் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கங்க, அவரோட படம் எல்லாமே எடுத்துக்கங்களேன், அன்னியன் இதெல்லாம் வந்து ரீஃபர்பிஷ் பண்ண மாதிரி தான் இருந்ததை தவிர ஒரு லைவாக கரெக்டாக இல்லவே இல்லை. அது ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், ஸ்க்ரீன் ப்ளேலாம் சும்மா போகுது நிற்குது. வில்லன் முதலமைச்சர் கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கேட் ஏறி குதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுப்பட்டியெலாம் உடச்சிட்டு இருக்கிறான். அப்போ என்ன இந்திய அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குமா, மிலிட்ரி தூங்கிட்டு இருக்குமா? அப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா உலகமே திரும்பி பார்க்குற ஒரு சட்ட பிரச்சனை இது. ஒரு சாதாரண அது இந்தியாவோடு நின்றது, எல்லா நாடும் கண்டம் பண்ணும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாட்டுக்கே அவமானமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இது கமர்ஷியல் படம் தான், ஓகே. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கமர்ஷியல் இருக்குல்ல, இப்போ புஷ்பாவும் கமர்ஷியல் படம் தான் சொன்னாங்க. புஷ்பாவில் கூட சொல்லலை. அது என்னென்னா அந்த கமர்ஷியல் மீட்டருக்கு அது என்னவோ அதுக்குள்ளே ஒரு வேலையை பண்ணியிருந்தாங்க. ஒரு எப்படின்னா ஸ்டண்ட் கொரியோகிராஃபி வித்தியாசம், அதுக்கு என்ன நியாயமோ ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பர்ஃபெக்ட் சொல்லலை. ஆனால் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் எடுக்கிறப்ப என்னென்னா அதான் 2008-09 எடுத்துருந்தா வேறு. இன்றைக்கி பொலிட்டிக்ஸ் வேறு. இன்றைக்கி பொலிட்டிக்கல் படம் வேறு மாதிரி எடுக்கணும். இன்றைக்கி வந்து ரொம்ப ரியாலிட்டிக்கு க்ளோஸாக தைரியமாக முன்னாடி நிறைய விஷயங்கள் போட்டு உடச்சா மட்டும்தான் மக்கள் திருப்பி பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்போ ரெலவன்ஸே இல்லை இந்த படம். அதான் பிரச்சனை. அது தெலுங்கு ஆடியன்ஸ்க்கே எனக்கு தெரிஞ்ச ரெலவெண்ட் கிடையாது. தமிழுக்கெல்லாம் ஒன்றும் ஒட்டவே மாட்டேது. என்னடா என்னடா கலெக்டர் வர்றான், பிரச்சனை பண்ணுறான். அப்புறம் தேர்தல் அதிகாரி வர்றாராம். தேர்தல் அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுறாராம். பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசே ஆட்டுறாராம். என்னங்கய்யோ இங்கே அவன் ஆயிரக்கணக்கில் கோடி வந்து காசு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எந்த தேர்தல் இங்கேருந்து 50 வருஷம் எடுத்துக்குவோம். ஒரு தேர்தல் அப்படி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், இந்தியா மாறிடும். விடமாட்டாங்க. இந்த சிஸ்டம் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்குது. அப்படிங்கிறப்போ எந்த ரியாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு படத்தை வந்து சங்கர் சார் எடுத்து வச்சுருக்காரு. அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், அதே மாதிரி பாடல்கள் எல்லாமே 10 வருஷம் முன்னாடி இருக்குது. சரி, எனக்கு தெரியல. சங்கர் சார் ஒரு விஷயம் வச்சுருக்காரு. அந்த அசிஸ்டன்ட்ஸ் அசோசியேட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல சீரியஸாக. அவங்களாம் என்ன சீன்ஸ்லாம் ஒர்க் பண்ணி தராங்க. ஏன்னா இதே படம் சீன்லாம் பெட்டர் ஆக்கியிருந்தாங்கன்னா இது ஒரு 10 சீன் கரெக்டாக எலிவேஷன், ஏன்னா எலிவேஷனே இல்லைங்க. இப்படிங்கிறக்குள்ள எலிவேஷன் வந்தது, அப்புறம் ட்ராப் ஆகுது, அப்புறம் வந்துடுது, ட்ராப் ஆகுது. அதை கரெக்டாக எலிவேட் பண்ணியிருந்தாலே ஒரு 4 சீன் எலிவேட் பண்ணியிருந்தாலே இப்போ இன்டர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சான்ஸ். அது சூப்பராக எலிவேட் பண்ணுறதுக்கு அட்டகாசமான சான்ஸு. அந்த சுமார் எலிவேஷன்லேயே அந்த சீன் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த சீனை ஒழுங்காக எழுந்திருந்தால் செம்ம கிளாப்ஸ் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு 5 சீன் பண்ணியிருந்த போது இந்த படம் தப்பிச்சு மேலே வந்திருக்கும். அப்படி அதுக்கான எந்த ஹார்ட் ஒர்க்குமே, அதாவது பிரம்மாண்டம் அப்படிங்கிறது என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா பொருட்செலவு ஃப்ரேமில் பெருசாக, அந்த பிரம்மாண்டம் போயிடுச்சு. இன்றைக்கி பிரம்மாண்டம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பொருட்செலவில் ஃப்ரேமில் காட்டுறீங்களோ அதே அளவுக்கு திரைக்கதையோட டெப்த்லேயே இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க எல்லோரும். அது இல்லாமல் போச்சு. அதுதான் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் படம், அவ்வளோதான். மோசம் கிடையாது, ஒரு அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியில் போய் கேம் சேஞ்சர் தள்ளிது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சது. ஒன் டைம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதான் வந்து ஹானஸ்ட்டு ட்ரூத். பை த வே தெரியாது உங்களுக்கு, அப்பா தவறிட்டாங்க, 31st தவறுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிரிமேஷன் பண்ணோம். இன்றைக்கி வரைக்கும் எப்படியோ காப்பாற்றிக்கலாமா அப்படிங்கிற நினப்பு தான். பட்டு போகணும்ல, அப்பா என்ன விரும்புவாங்க, வேலை செஞ்சு பையன் முன்னாடி போகணும்னு நினைப்பாங்க. சரி, அழுதோம், ஒரு 5-6 நாள் அழுதோம். இன்றைக்கும் துக்கம் இருக்குது, இப்போது இனியும் துக்கம் இருக்கும். பட் அடுத்ததுக்கு போகணும். ஸோ அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எனிவேஸ், இது வந்து ரோர் சவுத் அதோட ஹுடிங்க. ரொம்ப ஹானஸ்ட்டாக, ரொம்ப நூல்லேருந்து பார்த்து பண்ணி பண்ணுறாங்க. 699 ரூபாய்க்கு விற்கிறோம். இந்தியா ஃபுல்லாக ஷிப் பண்ணுறோம். ஒரு 2500 ரூபாய்க்கு ஹூடி வாங்கினீங்கன்னா என்ன குவாலிட்டி இருக்குமோ அது இருக்கும். இங்கேருந்து ஒரு 4 வருஷம் அப்படியே இருக்கும். இப்போ எப்படி போட்டிங்களோ அப்படியே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். குவாலிட்டியாக பண்ணுறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ண நீங்கள் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லை, நிறையா பொருள் பண்ணுறேன். சின்ன பிஸ்னஸுங்க, இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கோம். உங்கள் சப்போர்ட் இருந்தால் இன்னும் வளர்ந்துருவோம். அவ்வளோதான் சொல்லிக்க விரும்புகிறேங்க. கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃப்ளிக்கு பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பாராட்டுங்க, இல்லைனா விமர்சனம் வைங்க. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.